சரி சரி நான் சார் பாத்துக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச பையன் தான், வேலை கேட்டு வந்திருக்கான். வேலையா? உன் பேர் என்ன? தப்பிச்சானுங்கண்ணா. வண்டி ஏற்றா. சரிங்க. வா வா. டேய் ஆமா நீ யாரா? சார் இது நம்ம பையன் தான், வேலை கேட்டு தான் சரிங்க வந்திருக்கான். வேற எங்கேயோ எதுக்கு? நம்ம கிட்டே வேலை பார்க்க சொல்லு. சாரி சார். எனக்கு உன்ன மாதிரி ஆள் தான் தேவை. எனக்கு இந்த வேலை வேணாம், நான் ரவுடிசம் பண்ண மாட்டேன்னா. ஏய் என்னடா பேசுற? டேய் அண்ணா வீட்டுக்கு போ. டேய் சார் கிட்ட நீ இப்படியாடா பேசுவ? நான் இப்படி தானே பேசுவேன், நான் ரவுடிசம் பண்ண மாட்டேன். என்னடா பேசிட்டு இருக்க? நான் முன்னாடியே சொன்னல வேலைக்கு ஆக மாட்டானே. பரவாயில்ல. வணக்கம். ருத்ரா, உனக்கு ஆயுசு ரொம்ப கேட்டி. இப்பதான் கட்சிக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ரெட்டியோட ஆளுங்க இன்னைக்கு அண்ணனை அட்டாக் பண்ண வந்திருந்தாங்க. உன் வீட்டுக்கு வந்து உன்னை போட்டு தள்ள வந்திருக்காங்கன்னா எதிரி உன்னை தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையாரு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்ல, அவன். இப்பவே நான் போய் அவனை போடுறேன். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இன்னும் 6-7 மாசத்துல எலெக்ஷன் வரப்போது. இந்த நேரத்துல ஏதாவது பண்ணா காரியம் கெட்டிடும். நான் சொல்றது கேளு, கொஞ்ச நாள் அமைதியாரு. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணலான்னு சொல்றேன். டேய் பாத்துக்க. சரிங்க. நான் ஹைதராபாத் போயிட்டு வந்த அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா காதல் எப்போ, எங்க, எப்படி, யாரு மேல வருங்கிற கேள்விக்கு மட்டும் யாராலையும் பதில கண்டுபிடிக்கவே முடியல. ஆமா, அது உண்மைதான். எங்கேயோ ஆப்பிரிக்கால ஏற்பட்ட நெருப்பு ஏசியாவை வந்து சேர்றதுக்கு சில லட்சக்கணக்கான வருடங்கள் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எப்படி சொல்றது? ஒரு மனசோட காதல் இன்னொரு மனசோட சேர்றதுக்கு ஒரு நொடியில லட்சத்துக்கு ஒரு பங்கு போதும்னு சொல்லுவாங்க. இப்படின்னு நான் காதலை பத்தி எழுதின பிளாக் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. அது எப்படின்னே தெரியல. அந்த பிளாக்னால நீ என்னோட லைஃப்குள்ள வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. நீங்க எனக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஐ அம் so happy, very happy. This is a great day in my life. Thank you Manu. Thank you so much. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஹாப்பினஸ் இதே மாதிரி லைஃப் லாங் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா இருக்கும், எனக்கு தெரியும். பட் எனக்கு இந்த லைஃப் இல்ல. என்னாச்சு ஆயிஷா? Live it Manu. நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லு, என்னாச்சு? சொல்லு, பரவாயில்ல. எனக்கு பிரெயின் டியூமர் மனு. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு கூட தெரியாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு 25 lakhs செலவாகுமா? எங்க அப்பா கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்ல மனு. செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சும் நான் ஒரு நாளும் வருத்தப்படல. ஆனா நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் சாவ நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நான் வாழணும்னு நினைக்கிறேன் மனு. உன் கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன்.